எப்ப ஒரு ஸ்டார் சூப்பர் நோவாவா வெடிக்கும்? இந்த எல்லா ஸ்டார்ஸுமே ஒயிட் டுவார்ஸா மாறிடுமானா அதான் இல்ல. 1.4 டைம்ஸ் த மாஸ் ஆஃப் த சன். இந்த வேல்யூ வரைக்கும் இருக்க ஸ்டார்ஸுக்கு தான் ஒயிட் டுவார்ஃபா மாறதுக்கான சான்ஸ் இருக்கு. இந்த லிமிட்டை கண்டுபிடிச்சவர் பேரு சந்திரசேகர். அதனால்தான் இந்த லிமிட்டை சந்திரசேகர் லிமிட்னு சொல்லுவோம். தமிழரான இவர் இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி இந்தியால இருந்த லாகூர்ல பிறந்து மெட்ராஸுக்கு மூவ் ஆயிட்டாரு. மெட்ராஸ்ல இவரு ட்ரிப்ளிகேன்ல இருக்க ஹிந்து ஹை ஸ்கூல்ல தான் படிச்சாரு. அதுக்கப்புறமா பிரசிடென்சி காலேஜ்ல இருந்து பிஎஸ்சி பிசிக்ஸ் முடிச்சுட்டு ஸ்காலர்ஷிப் மூலமா கிராஜுவேட் ஸ்டடீஸ்க்காக இங்கிலாந்துக்கு சென்றார். அப்படி அவர் கப்பல் பயணம் போகும்போது சாதாரணமா ஒரு பேப்பர் பேனா எடுத்து எழுதினது தான் இந்த சந்திரசேகர் லிமிட். இங்கிலாந்துல கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில கிராஜுவேட் ஸ்டடீஸ்க்கு அட்மிஷன் கிடைச்சு இவர் அங்க புறப்பட்டு போய் படிச்சாரு. அங்க ஆர்தர் எடிங்டன் போல ரொம்ப ஃபேமஸான சயின்டிஸ்ட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி இருந்தாங்க. சந்திரசேகர் லிமிட்டை பார்த்து அவங்க இனிஷியலா ரொம்ப கிண்டல் பண்ணாங்க, சிரிச்சாங்க. ஸ்டார்ல இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் அதை ஏத்துக்கவே இல்லை. ஆனாலும் சந்திரசேகர் இது எல்லாத்தையும் ஆர்டிக்கலாவும் புக்ஸ்லயும் எழுத ஆரம்பிச்சாரு. ஒரு ஸ்டேஜ்ல அவர் சொல்றது கரெக்ட்னு ப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் எல்லாருமே அவரை பாராட்ட ஆரம்பிச்சாங்க. நாசாவும் இவரை ஆனர் பண்ற விதமா சந்திரா எக்ஸ்ரே அப்சர்வேட்டரி அப்படின்னு ஒரு டெலிஸ்கோப்புக்கு பேரும் வச்சாங்க. இப்ப வரைக்கும் அது செயல்பட்டு இருக்கு. எக்ஸ்ரே அஸ்ட்ரானமில ஒரு பெரிய மாற்றத்தையே உண்டு பண்ண ஒரு டெலிஸ்கோப் தான் சந்திரா எக்ஸ்ரே டெலிஸ்கோப். இந்த சந்திரசேகர் லிமிட்டை டிரைவ் பண்ணதுக்காக அவருக்கு 1983 நோபல் பரிசும் கிடைச்சது. சர் சி வி ராமன் அவர் சந்திரசேகரோட மாமா தான்.